வணக்கம். குரூப் 1, 2 மெயின்ஸ்க்கான டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம. அதில் டீகோடட் சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸோட சிலபஸை வந்து டீகோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கிளாஸஸில் இப்போ வந்து வரும் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2, 2A மெயின்ஸ் சிலபஸ், அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து சிலபஸை டீகோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ முடிஞ்ச குரூப் 1 மெயின்ஸ் இருக்கு இல்லையா 2025, ஸோ அதில் சில கொஸ்டின்ஸ் வந்து அனலைசிஸ் பண்ணலாம். ஏன் நம்ம இந்த கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியர் பிவைக்யூ பார்க்கறதுக்கான இம்பார்ட்டன்ஸ். ஸோ பிவைக்யூங்கிறது டிஸ்கிரிப்டிவ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இப்போ முடிஞ்ச 2025 குரூப் 1 மெயின்ஸ்லேயே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, பிவைக்யூ பார்க்கறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு இதில் புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, மற்ற பேப்பர்லேயும் பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 எல்லாத்துலேயுமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து சிலது ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பார்க்குற வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க, அதையே கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து 2025 குரூப் 1 மெயின்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ முடிஞ்ச 2025 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் மிர் காசிம் அண்ட் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் பெங்கால். ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ்னு படிச்சிருப்போம். அந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷில் வந்து வார்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க சிலபஸில். ஸோ அதுலேருந்து அதை பேஸ் பண்ணி, அந்த சிலபஸை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் இப்போ முடிஞ்ச 2025 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிர் காசிம் அண்ட் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் பெங்கால் அவங்களுக்குள்ளே இந்த கான்ஃப்ளிக்டை பற்றி, அதோட காசஸ் என்ன, அதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து போர்கள் மூலமாக தான் அவங்களோட டெரிட்டரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் அவங்க கொண்டு வந்த பாலிசிஸ், ஓகே, லேண்ட் ரெவென்யூ பாலிசிஸ், அது இல்லாமல் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், அந்த மாதிரி பாலிசிஸ் கொண்டு வந்து அவங்களோட டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பேட்டில் ஆஃப் புசார் தான் வந்து அவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இங்கே ஸ்ட்ராங்காக வந்து ரூட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மேஜர் ரீசனாக இருந்தது இந்த வார் தான். ஸோ அதோட இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் மிர் காசிம் அண்ட் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு பேருக்குள்ள இருந்த இந்த பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதனால், அதோட காசஸ் தான். ஸோ டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு பேட்டில் ஆஃப் புசார், ஸோ மிர் காசிம் பற்றி தெரியும்னு எல்லாமே எழுத வேண்டாம். ஸோ அதுக்கான ரீசன், அந்த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கான ஆன்சர் எழுதணும். ஸோ இங்கே பார்க்கும்போது இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃப்ரம் எக்கனாமிக் டிஸ்பியூட்ஸ், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் மிர் காசிம்ஸ் எஃபர்ட் டு அசெட் ஆட்டானமி. சில மிர் காசிம் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து சில விஷயங்களில் வந்து தஸ்தக், அதாவது டியூட்டி ஃப்ரீ ப்ராசஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தார் இல்லையா. ஸோ ஆனால் வந்து அவங்களோட தலையீடு இவரோட இதில் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணியிருப்பார், ஹி புட் சம் எஃபர்ட் டு அசெட் ஆட்டானமி அட்டைன் பண்ணுறதுக்காகவும், அது இல்லாமல் எக்கனாமிக் டிஸ்பியூட்ஸ், அது இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ அவரோட ஆட்சியில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட தலையீடு அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் முக்கியமாக இந்த காசஸில் வந்து முக்கியமான ரீசன் இது மூணுமே சொல்லணும். ஓகே, ஸோ இது வந்து லேட்டராக என்னாச்சு, இந்த பிரச்சனைகள் வந்து பிரிட்டிஷ்க்கும் மிர் காசிம்க்கும், அதாவது மிர் காசிம்ங்கிறவர் யார், நவாப் ஆஃப் பெங்கால் இல்லையா. ஸோ அவர் வந்து ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் லேட்டராக வந்து பேட்டில் ஆஃப் புசார், அதாவது இயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எழுதும் போது கண்டிப்பாக இயர் டிஸ்கிரைப் பண்ணணும். ஹிண்ட் வேர்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், ஹிண்ட் வேர்ட்ஸ், இயர்ஸ். ஹிஸ்ட்ரின்னு வரும்போது இயர்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வாரோ இல்லை ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி எழுதும் போதோ கண்டிப்பாக இயரை மென்ஷன் பண்ணணும். ஸோ இயர் தானே, இப்போ நம்ம தான் மற்றது எழுதுகிறோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த இயர் தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பேட்டில் ஆஃப் புசார் அதோட இயர் பார்த்திங்கன்னா 1764 நடந்திருக்கும். ஸோ இது வந்து பிரிட்டிஷோட சூப்ரிமசி நார்த் இந்தியாவில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது இது பேட்டில் ஆஃப் புசார். ஸோ அப்யூஸ் ஆஃப் ட்ரேட் ப்ரிவிலேஜஸ் பற்றி பேசலாம். ஸோ என்னெல்லாம் காசஸ்ன்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றா சப்ஹெட்டிங் கொடுத்து நம்ம எழுதுகிறோம். ஸோ அப்யூஸ் ஆஃப் ட்ரேட் ப்ரிவிலேஜஸ். ஸோ மிர் காசிம் என்ன பண்ணுறாரு, நிறைய ட்ரேட் ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறாரு. யாருக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. அந்த ப்ரிவிலேஜஸில் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தஸ்தக், அதாவது டியூட்டி ஃப்ரீ ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு, ஃபார் ப்ரைவேட் இன்லேண்ட் ட்ரேடுக்காக கொடுத்துருப்பாரு.
அந்த மாதிரி கொடுத்தது வந்து கம்பெனி வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல்ஸ், அதில் இருக்கிற அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட வந்து இந்த ப்ராசஸை வந்து சேல் பண்ணுறாங்க. இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராசஸை சேல் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெவி லாஸ் டு த நவாப்ஸ் ரெவென்யூ. இதனால் என்ன ஆகுது, நவாப்க்கு வந்து ஹெவி லாஸஸ் வந்து நடக்குது. ஓகே, ஸோ அண்ட் அண்டர்மைனிங் லோக்கல் ட்ரேடர்ஸ். ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு எக்கனாமிக் காசஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, மிர் காசிம் வந்து ஹி இன்சிஸ்டட் ஆன் ரெகுலேட்டிங் திஸ் மிஸ்யூஸ் brought him to the conflict with the ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இதை வந்து சரி செய்யணும், ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் இதுதான் வந்து கன்ஃப்ளிக்டாக முடியுது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ மிர் காசிம் என்ன நினைக்கிறாருன்னா சுதந்திரமாக வந்து ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாரு. ஓகே, ஒரு பொம்மை மாதிரி பப்பட் மாதிரி இல்லாமல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சுதந்திரமாக ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறார், டு அட்டைன் அட்டானமி. ஓகே, ஸோ அது வந்து ரெண்டாவது காசஸ் சொல்லலாம். பிரிட்டிஷ் செல்வாக்கை தவிர்க்க முர்ஷிதாபாத் நகரிலிருந்து தலைநகரை மங்கோருக்கு மாற்றினார். ஓகே, அவரோட கேபிட்டலையும் சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ எதனால், அவங்களோட தலையீடு இருக்கக்கூடாது, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாதுன்னுக்காக. ஸோ வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு அவரோட படையை என்ன பண்ணுறாரு, நவீனப்படுத்தினார். ஓகே, ஸோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு அவரோட ஆர்மியை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ரீசன்ஸ் சொல்லலாம், அட்டானமி அட்டைன் பண்ணுறதுக்காக அவர் எடுத்த முயற்சிகள். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பிடிக்கல. ஸோ எங்களை மீறி நீ செய்கிறியாங்கிறது மாதிரி இது கான்ஃப்ளிக்ட் வந்து ஆரம்பிக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர் என்ன அபாலிஷ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் இன்டர்னல் டியூட்டிஸ். ஓகே, மிர் காசிம் வந்து இன்டர்னல் டாக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ ஃபார் எவ்ரி ட்ரேடர் டு எண்ட் த கம்பெனிஸ் அன்ஃபேர் ட்ரேட் அட்வான்டேஜ் இது பண்ணுறதுக்காக அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட்ஸ் அப்செட் வந்து இதுதான் வந்து லேட்டராக வந்து 1764 வார்க்கான முக்கியமான ரீசனாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அரசியல் தலையீடு. ஸோ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்னு ஒரு நீங்கள் சப்ஹெட்டிங் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுது, அதோட எதில் தலையிடுறாங்கன்னா அதிக வருவாய் மற்றும் மேலும் சலுகைகளை வந்து கேட்குறாங்க. இன்னும் எனக்கு வருவாய்கள் வேணும், இன்னும் எனக்கு சலுகைகள் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களோட தலையீடு அதிகரிக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஊழலும் அதிகமாக இருக்குது. ஸோ கம்பெனியோட அரசியல் தலையீடு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் சீர்படுத்துறதுக்காக வந்து முயற்சிகள் எடுக்கிறார் மிர் காசிம். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் புக்ஸாருக்கு வந்து ஒரு ரீசனாக இருக்குது. அதாவது கன்ஃப்ளிக்ட் பிட்வீன் மிர் காசிம் அண்ட் பிரிட்டிஷ் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அண்ட் ஆன்டி பிரிட்டிஷ் கான்ஃபெடரசி. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அகென்ஸ்டாக, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஆல்ரெடி எதிரியாக இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்து கூட்டு வைக்கிறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மிர் காசிம்க்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்து கன்ஃப்ளிக்ட் அதிகறதுக்கு ரீசனாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஹெட்டிங்காக போட்டு கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா இந்த நேம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ வந்து யார் கூட வந்து அவர் அலைன்ஸ் வச்சுக்கிறார் இந்த வாட்டி, ஷுஜாவுத்தௌலா எந்த பகுதியை சேர்ந்தவர், அவாத் பகுதியை சேர்ந்தவர். ஸோ அடுத்ததாக ஷா ஆலம் II முகல் எம்பரர் இருக்கார் இல்லையா, ஷா ஆலம் II அவர் கூடயும் சேர்ந்து இவர் ஒரு அலைன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாரு. யாரை எதிர்க்கிறதுக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்க்கிறதுக்கு. ஸோ இந்த அலைன்ஸ் தான் வந்து ஓப்பன்லி அப்போஸ்ட் பிரிட்டிஷ் எக்ஸ்பென்ஷன். ஸோ லீடிங் டு த டிஃபீட் இன் த பேட்டில் ஆஃப் புசார். ஸோ இதில் வந்து ஒரு மற்ற அலைன்ஸில் இருந்தவங்களும் பெரிய ஆளுங்க தான். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து போராடும் போது இவங்க ஜெயிச்சிருந்தனா இந்தியாவோட தலையெழுத்தே மாறி இருக்கும். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இவ்வளோ நாள் 200 வருஷம் வந்து அவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வார் தான் என்ன பண்ணுது, இங்கே யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அடுத்த 200 வருஷத்துக்குன்னு தீர்மானிக்கிற ஒரு போராக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன ஆகுது, மிர் காசிம் கூட அவர் கூட போட்ட அலைன்ஸ் எல்லாருமே வந்து டிஃபீட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஃபைனலாக நம்மளுக்கு கேட்டது என்னது, காசஸ் ஃபார் த கன்ஃப்ளிக்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸை மட்டும் நம்ம எழுதினா போதும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆனது, ரிசல்ட் என்ன, கான்சிக்வன்ஸ் என்ன, அதெல்லாம் தேவையில்லை. வேணால் அது மட்டும் ஒரு 1 லைனில் கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ட்ரீட்டி போடுறாங்க இல்லையா, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத், அதை பற்றி ஜஸ்ட் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னு பார்க்கும்போது, த கன்ஃப்ளிக்ட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் த மிர் காசிம்ஸ் அட்டெம்ப்ட் டு பில்ட் அண்ட் independent, efficient state and the company's relentless pursuit of economic and political dominance. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் அட்டானமிக்காக வந்து போராடினது தான் வந்து இந்த பேட்டில் ஆஃப் புசார், இந்த கன்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சது. பட் இதில் வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிடறாங்க. த டிஃபீட் ஆஃப் த கன்ஃப்ளிக்ட்ஸி அட் புசார் லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த கம்பெனிஸ் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஓவர் பெங்காலில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு தான் மற்ற இடங்களில் வந்து அவங்க வந்து ஆட்சி எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிரிட்டிஷ். ஸோ பெங்கால், பீகார் அண்ட்
ஒடிஷா. ஸோ மேக்கிங் த டர்னிங் பாயிண்ட் ஆஃப் இந்தியாஸ் கொலினியல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஓகே, இது ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த பேட்டில் ஆஃப் புட்சாருங்கிறது கொலினியல் பாயிண்ட். முக்கியமான 3 பேர் வந்து இந்த அலைன்ஸில் இருந்தாங்க. எல்லாருமே வந்து இதில் வந்து தோல்வியை தழுவினதுனால பிரிட்டிஷ், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பின்னாடி வந்து க்ரௌன் ரூலுக்கு போகுது. ஸோ 200 வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது இந்த 2025 குரூப் 1 மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். டிஸ்கஸ் த காசஸ் ஃபார் த அப்சர்ஜ் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி இன் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாட்டில் நீதி கட்சியின் எழுச்சிக்கான காரணங்களை விவாதின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வருது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நோட் மேக்கிங் எப்படி பண்ணுறது மெயின்ஸுக்குன்னு பார்க்கும்போது நம்ம அதுதான் முதல் கிளாஸ்லேயே பார்த்தோம். சிலபஸை டீகோட் பண்ணிட்டோம். ஸோ சிலபஸை டீகோட் பண்ணும்போதே நீங்கள் அந்த டீகோட் பண்ண அந்த டாபிக்ஸை ஒவ்வொன்றுமே வந்து நீங்கள் நோட் மேக்கிங்கில் பண்ணணும். நோட் மேக்கிங் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே வந்து எடுக்கக்கூடாது. ஹிண்ட், அதில் இருக்கிற ஹிண்ட் வேர்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். ஓகே, ஒரு பேராகிராஃபாக வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ முக்கியமாக இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி நம்மளோட டாபிக்ஸ்னு பார்க்கும்போது, ஸோ வந்து ஒரு டாபிக்னு எடுத்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு எடுத்தோன்னா, ஸோ இதுக்கான காசஸ் பற்றி நீங்கள் வந்து ஹிண்ட் வேர்ட் போட்டு எடுங்க. ஸோ முக்கியமான விஷயங்கள் அதில் இருக்கிற ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் எடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அதில் என்னென்ன நடந்தது, ஸோ அதோட இயர்ஸ். ஓகே, அதில் இருக்கிற பர்சனாலிட்டிஸ், லீடர்ஸ், அவங்கள பற்றி அந்த மாதிரி வந்து ஹிண்ட் வேர்ட் போட்டு எடுத்தீங்கன்னா தான் ஸோ நீங்கள் ஒன்ஸ் நோட்ஸ் மேக்கிங் முடித்த பிறகு ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் பாருங்க. டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் த அப்சர்ஜ் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி இன் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாட்டில் வந்து நீதி கட்சியின் எழுச்சிக்கான காரணங்களை விவாதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லேயே நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த முக்கியமாக இது வந்து நோட்ஸ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. மீன் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து கொஞ்சம் ஹிண்ட் வேர்ட் போட்டு நீங்கள் எழுதினீங்கனாலே போதும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் முன்னோடின்னு பார்க்கும்போது 1871 WR கார்னிஷ் சென்சஸ் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பாலிசி ஷுட் நாட் ஃபேவர் பர்டிகுலர் கேஸ்ட். ஓகே, அதே மாதிரி 2வது பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் ஷுட் பி அலோகேட்டட் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் ஆஃப் ரிலிஜன்னு சொல்லியிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். ஸோ எந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அதிகமாக அலோகேட் பண்ணணும்னு பேசியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்னு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட தலைவர் யார்? கஜலு லக்ஷ்மி நரசு செட்டி அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட ஜனசபான்னு 1892 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆதி திராவிட ஜனசபாங்கிறது ஏன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல இந்த திராவிடர் அப்படிங்கிற அந்த நேம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது, இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகே, 1892. ஸோ இந்த மாதிரி சின்ன ஹிண்ட் பாயிண்ட் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலே போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சங்கரன் நாயர் இருக்கார் இல்லையா, சங்கரன் நாயர் பற்றி நம்ம ஜாலியன் வாலாபாக் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இவர் வைசராய் கவுன்சிலோட மெம்பராக இருந்திருப்பார். ஸோ இவரோட முயற்சிகள் வந்து 1904லையும் 1908லையுமே நடந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 1882 பார்த்தீங்கன்னா திராவிட கழகம்னு அயோத்திதாசர் மற்றும் ஜான் ரத்தினம் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. இது எல்லாமே முன்னோடி முயற்சிகள்னு சொல்லலாம், ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முன்னோடி முயற்சிகள்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சங்கரன் நாயர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. எப்போ பார்த்தீங்கன்னா 1904. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கேஸ்ட் இது பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, தத்துவம் மற்றும் சகோதரத்துவம் போன்ற கருத்துகள் ஜாதி முறைக்கு முற்றிலும் மாறுபட்டது அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருப்பாரு. ஓகே, அதே மாதிரி 1908 பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம் பட்டதாரிகளுக்கு உரையாற்றிய போது வந்து சங்கரன் நாயர், நீதிபதி சங்கரன் நாயர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ப்ரீவியஸ் அந்த காசஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, முயற்சிகள், முன்னோடி முயற்சிகள். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா 1909 சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஃபவுண்டர் யார் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம், ஓகே, புருஷோத்தம நாயுடுன்னு 2 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க ஃபார்ம் பண்ணது தான். இவங்க இது மெயினாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பிராமின் பீப்புள் கிட்ட எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இதை தான் நம்ம சொல்லணும். ஓகே, எது? சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909. ஓகே,
அடுத்தது 1911 அகைன் ஒரு சென்சஸ் நடந்திருக்கும். அந்த சென்சஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸில் 3% ஆஃப் த பிராமின்ஸ் தான் வந்து இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லா ஹை போஸ்ட் எல்லா இதுலேயுமே டாமினேட்டாக இருக்காங்கன்னு ஒரு சென்சஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. லேட்டராக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக் 1912 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், இது பக்கம் பொலிட்டிக்கல் சொல்ல முடியாது, நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ இது யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் சர்வன்ஸில் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லேட்டராக தான் இதுக்கு தான் லேட்டராக என்னென்னு பேர் வச்சுருப்பாங்க, மெட்ராஸ் திராவிட அசோசியேஷன் 1912 பேரை மாற்றிருப்பாங்க. இதோட செக்ரட்டரியாக இருந்தவர் தான் சி நடேச முதலியார். ஸோ இவருமே ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லணும். இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இதோட பிரான்ச் ஆஃபீஸ் வந்து சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து நான் பிராமின் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து எவ்ரி இயர் கூப்பிட்டு ஹானர் பண்ணுற மாதிரி வந்து சில விழாக்கள்லாம் வந்து நடத்தியிருப்பாங்க. அடுத்ததாக ரிலீஸ்டு 2 books பேஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷன் டிமாண்டை பேஸ் பண்ணி 2 புக்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹாஸ்டலும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இதுவுமே ஒரு முன்னோடி முயற்சிகள். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஹெட்டிங் போட்டு எழுதிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பி தியாகராய செட்டியார் வந்து யாரை சந்திக்கிறாங்க, ராயல் கமிஷன் 1912 வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்கள சந்திக்கிறாங்க. ஸோ அரசாங்க பதவியினரில் வந்து ஸோ ஒரே சமூகத்தினரே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தோடு போய் சந்திக்கிறார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வருவாய் கோட்ட அதிகாரி இருக்காரு பாலாஜி ராவ் நாயுடு வந்து பிராமணர் அல்லாதோர் நலனை பாதுகாப்பதற்கு ஒரே வழி வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் தான் சொல்லியிருப்பார். ஓகே, ஜாதி வாரி விகுதிச்சார பிரதிநிதித்துவம் தான் அதுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். லேட்டராக பார்த்தீங்கன்னா கடித புரட்சின்னு ஒன்று நடந்திருக்கும் 1915. இல்லை சங்கரன் நாயர் வந்து அவரோட அந்த திராவிட பிரபலங்கள், அதாவது டிராவிடன் வர்த்தீஸ்னு வந்து 21 கடிதங்களை வந்து உள்ளடக்கிய நூலை வந்து வெளியிட்டிருப்பார். ஓகே, ஸோ 21 கடிதங்களை உள்ளடக்கிய இந்த நூலோட பெயர் என்ன பார்த்தீங்கன்னா டிராவிடன் வர்த்தீஸ். ஓகே, ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்தல் திருப்பு முனை 1916. ஸோ இந்த தேர்தல் திருப்பு முனையோட தான் பார்த்தீங்கன்னா அதே வருடம் தான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ தேர்தல் திருப்பு முனைன்னு பார்க்கும்போது ஸோ இந்த பக்கம் வந்து நான் பிராமின் கேண்டிடேட்ஸும் இன்னொரு பக்கம் வந்து பிராமின் கேண்டிடேட்ஸும் போட்டிடுறாங்க. ஸோ யார் ஜெயிக்கிறாங்க, பிராமின் கேண்டிடேட்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது, அதாவது நம்மளுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர், பி ராமராயர் ஃபெயில்டு டு பிராமின் கேண்டிடேட் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, கேவி ரங்கசாமி ஐயங்கார் இவங்ககிட்ட வந்து தோற்று போடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் பை ஆனி பெசன்ட் ஹோம் ரூல் லீக் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ரிசல்ட்டாக தான் என்ன வருது, பிராமணர் அல்லாதோர் ஆகியோருக்கு இடையே இருந்த இடைவெளியை மேலும் விரிவுபடுத்தி விட்டது. ஸோ சுய சிந்தனையை தூண்டிவிட்டது. ஸோ நமக்குன்னு ஒரு அமைப்பு வேணும்னு தொடங்கப்பட்டது தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து தான் எழுதணும். ஸோ இதில் 2 முக்கிய முடிவுகள் எடுத்திருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா தியாகராய செட்டி எம் நாயர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நவம்பர் 20, 1916 விக்டோரியா பப்ளிக் ஹாலில் வந்து கூடி இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. 2 அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. முதல் அமைப்பு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மக்கள் சங்கம், அதாவது சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு அமைப்பு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷனை பற்றி பார்க்கும்போது ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது மூலமாக நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து அதாவது அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த அமைப்பை வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜில் வந்திருக்கோன்னா இங்கிலீஷ், தமிழ் அண்ட் தெலுங்குல வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக, நான் பிராமின் பாப்புலேஷன் வந்து அவங்களோட டிஃபிகல்ட்டிஸை ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதோட செயலாளராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தியாகராய செட்டி வந்து இருந்திருப்பார். ஓகே, ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், இதுதான் பார்த்தீங்கன்னா லேட்டராக ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் எ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், அது வந்து நான் பொலிட்டிக்கல், இது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ இது எதுக்காகனா டு ரைஸ் த வாய்ஸ் ஃபார் நான் பிராமின் ரைட்ஸ் அண்ட் வெல்ஃபேர், லேட்டராக டு மீட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஆன் டிஸ்கஷன் ஆஃப் தர் டிமாண்ட்ஸ். அவங்க டிமாண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும்
அவங்கள ரைட்ஸ்க்காக பேசுகிறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஸோ லேட்டராக பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் பத்திரிக்கை, ஸோ அவங்க தமிழ் தெலுங்கு அண்ட் தென் இங்கிலீஷில் வந்து பத்திரிக்கை வந்து வெளியிட்டாங்க இல்லையா, அதில் இங்கிலீஷில் ஆரம்பித்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜஸ்டிஸுங்கிற இந்த பத்திரிக்கை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அந்த பேரை தான் வந்து லேட்டராக ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வச்சுருப்பாங்க இந்த அமைப்புக்கு. ஓகே, ஸோ தமிழில் வந்து வந்தது தான் வந்து திராவிடன்கிற பத்திரிக்கை, இங்கிலீஷில் வந்தது வந்து ஜஸ்டிஸ், ஆந்திர பிரகாசிகராங்கிறது தெலுங்கில் வந்த ஒரு பத்திரிக்கை. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்தோம் ஜஸ்டிஸ் பார்ட்டி தொடங்கிறதுக்கான காரணங்களை. பட் ஒரு ஆன்சராக நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது என்ன மாதிரி ஹெட்டிங்ஸ் கொடுத்து எழுதலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பிராமின் டாமினன்ஸ். ஸோ ஒன்லி 3% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து 70% ஆஃப் த போஸ்ட் வந்து டாமினேட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ த்ரூ சென்சஸ் மூலமாக வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து அமாங் எஜுகேட்டட் நான் பிராமின்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஜாப்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ நான் பிராமின்ஸ்க்கு இன்னும் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. ஸோ அது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டை நம்ம இங்கே எழுதுறோம். ஸோ நான் பிராமின்ஸ் ஃபெல்ட் த காங்கிரஸ் வாஸ் பிராமின் டாமினேட்டட். ஸோ வந்து திஸ் டிஃபிட் 1916 எலெக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, 1916 எலெக்ஷனோட அந்த டிஃபீட்டட் வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் வேணுங்கிற ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் நீங்கள் ஹெட்டிங் கொடுத்துடலாம். அடுத்தது மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். ஸோ கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம்ட் இன் 1916. ஓகே, ஸோ அந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை அவங்களோட அந்த கோரிக்கையை கேட்கறதுக்காக ஃபார்ம் பண்ணது தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ இது அதோட காசஸ்ன்னு கேட்கும்போது இந்த மூணு வந்து ஹெட்டிங் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ லேட்டராக உங்களுக்கே தெரியும், ஸோ கம்யூனல் ஜியோ பாஸ் பண்ணியிருப்பாங்க 1921 அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகே, ஸோ இதுதான் ஏன்னா அதுதான் அவங்களோட ரீசனாக இருந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணது. ஸோ லேட்டராக அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிராவிடியன் ஐடென்டிட்டி மூமெண்ட்டுன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தமிழ் லிட்ரேச்சர் கிரியேட்டட் கல்ச்சுரல் ப்ரைட் அமாங் நான் பிராமின்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ். நம்ம கொஸ்டினோட டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன அப்சர்ஜன் கேட்டிருந்தாங்க இல்லையா, ரீசன்ஸ். ஸோ அடுத்தது வந்து ஐடியாலஜிக்கல் அவேக்கனிங். ஓகே, ஸோ இது வந்து நாலாவது பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ 1919 ரீஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது ஸோ மாண்டெக்லெம்ஃபோர்ட் ரீஃபார்ம் வந்து வருது இல்லையா 1990. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்காட் பண்ணுறாங்க யார், காங்கிரஸ் பாய்காட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து இதில் வந்து செலக்ட் ஆகி ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. ஓகே, ஸோ ஓகே இதனால் வந்து எஃபெக்டிவ் கேம்பெயின்ஸ் அண்ட் சோஷியல் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்காகவும் ரீசன், அது ஒரு ரீசனாக எழுதுகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து யூஸ்டு நியூஸ் பேப்பர்ஸ் லைக் ஜஸ்டிஸ், டிராவிடன், ஆந்திர பிரகாசிகா. ஓகே, இன் பவர்னு பார்க்கும்போது இந்த பார்ட்டி என்ன மாதிரி வந்து அவங்க ரீஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரிசர்வேஷன், உமன் சஃப்ரேஜ், அபாலிஷன் ஆஃப் தேவதாசி சிஸ்டம், ஆந்திரா அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் மிட் டே மீல் ஸ்கீம், இதெல்லாம் இவங்களோட ரீஃபார்ம்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்சர்ஜ் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி இன் தமிழ்நாடுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வஉசிஏ சுதேசி முயற்சி பற்றி எழுதுக. ஸோ வஉசி பற்றி ஆல்ரெடி இதுக்கு முடிஞ்ச குரூப் 1லையும் சரி குரூப் 2லையும் சரி பல தடவை கேட்டிருக்காங்க. வஉசி வந்து ரிப்பீட்டடாக வர ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ வஉசி பற்றி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம்னாலே போதும், அவர் ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு வந்து இது உதாரணம். பார்த்திங்கன்னா வஉசி அதாவது விவோ சிதம்பரம் பிள்ளை அந்த ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பற்றி பார்க்கும்போது சிதம்பரம் பிள்ளை. ஓகே, ஸோ இவர் வந்து முக்கியமாக வந்து ஸ்வதேஷி மூமெண்ட்டுன்னு அவங்கவுங்க வந்து வேறு மாதிரி, அதாவது பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ் அப்படின்னு வந்து ரொம்ப தீவிரமாக வந்து நாடு பூரா போயிட்டுருக்கப்போ பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ்னு பெரிய லெவலில் செஞ்சவர் தான் வஉசி. ஓகே, ஸோ 1906 வந்து அஸ் அ டைரக்ட் சேலஞ்ச் டு த பிரிட்டிஷ் இந்தியா ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி. ஸோ அப்போ வந்து மோனோபாலிசம் பற்றி பேசுகிறோம் இல்லையா. ஸோ இங்கே யார் இருக்காங்க, பிரிட்டிஷ் தான் வந்து. ஸோ அவங்களோட மோனோபாலிசம் தான் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனின்னு வந்து அவங்களோட டாமினன்ஸ் தான் இருக்குது ஸ்ட்ரீம் நேவிகேஷனில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ் ஆள் வந்து முதல்ல இந்திய அளவில், நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இந்திய அளவில் முதல்ல ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வஉசி தான். ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி 1906. இட் பிகேம்ஸ் எ பவர்ஃபுல் சிம்பிள் ஆஃப் த எக்கனாமிக் நேஷனலிசம்
அண்ட் த ஸ்வதேஷி மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் கோல்ஸ். ஸோ வஉசியோட ஸ்வதேஷி இதை பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இதை பற்றி நம்ம ஒரு சப்ஹெட்டிங்ஸ் போட்டு டீட்டெயிலாக எழுதுகிற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இந்த எப்போ ஃபார்ம் பண்ணார் இயர் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரினா இயர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். 16 அக்டோபர் 1906 இந்த ஸ்வதேஷி மூமெண்ட் பீக்கில் இருக்கும்போது ஸோ அவர் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. எதற்காக? டு பிரேக் த பிரிட்டிஷ் மோனோபாலியை பிரேக் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. ஓகே, ஸோ எந்த இது ரெண்டு பிட்வீன் வந்து இது இந்த ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி இது ஷிப் இது பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடிக்கும் கொழும்பு அதாவது இப்போ ஸ்ரீலங்கான்னு சொல்கிறாங்களே அதுக்கும் வந்து அந்த ஷிப்பிங் ரூட்டில் வந்து முதல்ல விட்டார். ஓகே, ஸோ முதல்ல இந்த ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி பார்க்கும்போது இதோட பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. ஓகே, ஸோ இதில் எத்தனை வந்து முதலீடு இருந்ததுன்னா 10 லட்சம் முதலீடில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 40,000 ஷேர்ஸ் ஆஃப் 25 rupees ஈச். ஸோ ஈச் மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ஷேரும் எவ்வளோ 25 ரூபா. ஓகே, அப்போதைய இதில் பார்த்துங்க 25 ரூபா. ஸோ 40,000 ஷேர்ஸ் வித்து ஆரம்பித்தது தான் வந்து இந்த ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி. ஸோ இதை யாரெல்லாம் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ், சிலோனிஸ் அண்டு ஏஷியன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இதை வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டுமே வந்து இந்த டு ப்ரொமோட் ஸ்வதேஷியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இது ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக வந்து இந்த இதோட ஆப்ரேஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது எஸ்என்சி வந்து 2 ஃப்ரெஞ்சு கிட்ட வாங்கியிருப்பாங்க இந்த ஸ்டீம் ஷிப்ஸ். அந்த 2 ஃப்ரெஞ்சு ஸ்டீம் ஷிப்ஸ் என்னென்னா எஸ்எஸ் கலியா, எஸ்எஸ் லாவோ. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக இது மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ இதில் வந்து ரெகுலர் பேசஞ்சர்ஸ் அண்ட் கார்கோ சர்வீசஸ்லாம் வந்து நடத்துகிறாங்க. ஸோ எங்கே 2 பகுதிகள் பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும். ஓகே, ஸோ இதோட எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேட்ரியாட்டிக் அப்பீல் மேட் த கம்பெனி எ சிம்பிள் ஆஃப் நேஷ்னல் ப்ரைடா. இது எப்படி பார்க்குறாங்க இந்த ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து ஒரு ப்ரைடு, ஒரு சிம்பிள் ஆஃப் நேஷ்னல் ப்ரைடாக பார்க்குறாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஹாஸ்டிலிட்டி அண்ட் ட்ரேட் வார். ஸோ பிரிட்டிஷ் தான் வந்து டாமினண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க மோனோபாலிசம் இருக்கிறப்போ வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஒரு இந்தியன் வந்து ஆரம்பித்தது வந்து ஹாஸ்டிலிட்டி, அதாவது அவங்க கூட வந்து ஒரு எனிமிட்டி வந்து கிரியேட் பண்ணுது. த பிரிட்டிஷ் ஓன்டு பின்சக். ஓகே, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இது. ஸோ சப்போர்ட்டட் பை த கொலோனியல் கவர்மெண்ட் ஸ்டார்டட் எ வயலண்ட் ப்ரைஸ் வார். ஒரு ப்ரைஸ் வார் மாதிரி நடக்குது. ஸோ இப்போ நடக்குது இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ வயலண்ட் ப்ரைஸ் வார் எப்படி பார்த்தீங்கன்னா பேசஞ்சரோட ஃபேர்ஸ் வந்து ரொம்பவே குறைச்சிடுவாங்க. லோ ஃபேர்ஸ் கொடுக்குறாங்க, ₹0.5 ஆர் ஈவன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ பேசஞ்சர்ஸ் வேர் கிவன் ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் தராங்க. எந்த மாதிரி கிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அம்ப்ரெலா மாதிரியான சில ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து கிஃப்ட்ஸ்னாலே நம்ம வந்து முதல்ல வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க இல்லையா மக்கள். ஸோ அந்த மாதிரி வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட். ஓகே, ஸோ எந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் வந்து வஉசியோட ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி ஃபேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போர்ட்ஸில் வந்து நிறுத்துறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதே மாதிரி டினைல் ஆஃப் கோல் சப்ளை. ப்ராப்பராக அந்த கோல் மூலமாக தானே அது வந்து செயல்பட்டு இருந்தது. ஸோ அந்த கோல் சப்ளை வந்து டினைல் பண்ணுறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் வந்து அப்டாக்கிள்ஸ் கொடுத்து அவருக்கு வந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க தான் டாமினேட்டாக இருக்கணும். ஸோ வஉசியோட ஸ்வதேஷி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து டிஸ்ட்ராய் பண்ணணுங்கிற அந்த குறிக்கோளோட பண்ணுறாங்க. அடுத்ததாக பொலிட்டிக்கல் மொபைலைசேஷன் அண்ட் ஸ்வதேஷி ஐடியாலஜி இதுதான் வந்து ப்ரொபகேட் பண்ணுறாரு. இந்த ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி ஆரம்பித்தது எதற்காக? டு ப்ரொபகேட் ஸ்வதேஷி மூமெண்ட். ஓகே, ஸோ அதனால வஉசி வந்து எஸ்என்சி டு மொபைலைஸ் பீப்புள் கிவிங் பவர்ஃபுல் தமிழ் ஸ்பீச்சஸ் லிங்கிங் எக்கனாமிக் ஃப்ரீடம் வித் ஸ்வராஜ். ஸோ இது மூலமாக அவர் என்ன மாதிரி ஃப்ரீடம் ஸ்பீச் கொடுக்குறாரு? ஒரு பவர்ஃபுல் ஃப்ரீடம் ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸ்வராஜ் ரிலேட்டடாக வந்து பேசுகிறாரு, ஸ்வதேஷியை பற்றி பேசுகிறாரு. ஓகே, ஸோ அப்போனா வந்து இந்த ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி எப்படி ஆயிடுதுன்னா இட் இஸ் எ சிம்பிள் ஆஃப் த ஸ்வதேஷி மூமெண்ட். ஒவ்வொரு பகுதியிலையும் பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ்னால் வேறு விதமாக ஈவன் வந்து நேஷ்னல் ஸ்கூல்ஸை நேஷ்னல் எஜுகேஷனை என்கரேஜ் பண்ணுறது, ஃபாரின் எஜுகேஷனை வந்து பாய்காட் பண்ணுறதுன்னு இருக்கிறப்போ இந்த ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனிங்கிறது எப்படி ஆயிடுது? சிம்பிள் ஆஃப் த ஸ்வதேஷி மூமெண்ட்டாக மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி ரெப்ரெஷன் அண்ட் லிக்விடேஷனும் நடக்குது. 1908 பார்த்தீங்கன்னா வஉசி வந்து இந்த சார்ஜஸ் செடிஷன் சார்ஜஸ்க்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க.
ஸோ ஹி வாஸ் கிவன் ஹார்ஷ் டபுள் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுக்குறாங்க பிரிட்டிஷ் ஃபியர்னால. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்என்சி வாஸ் ஃபோர்ஸ்டு டு ஷட் டவுன் இன் 1911 வந்து ஷட் டவுனே பண்ணிடுறாங்க. Okay, so its ships were sold to the British, ending the Swadeshi movement. Okay, Swadeshi challenge முடிச்சிராங்க. ஸோ இதோட லெகசி தான் வந்து லேட்டராக நம்ம வந்து வஉசி என்னன்னு சொல்கிறோம், கப்பலோட்டிய தமிழன். ஸோ அப்போவே வந்து ஸ்வதேஷி மூமெண்ட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டர்ப்ரனராக வந்து வஉசி இருந்திருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷன், அதாவது குரூப் 1 மெயின்ஸ் 2025 கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.